உலக பொருளாதாரத்தை ஒரு நபர் ஆட்டம் காண வைத்திருக்கிறார். அவர் யார் என்று தெரியும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவரது வரி விதிப்பு அறிவிப்புகள் வெளியான பின்னர் உலகில் ஏராளமான நாடுகளில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இது கனடாவை மிக பாரிய அளவில் பாதித்து இருக்கிறது. இந்த நிலையில்தான், இந்த வர்த்தக போர் சூடு பிடித்துள்ள நிலையில்தான் கனடிய பிரதமர் மாக்கானி, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மாக்கானி நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்போடு 3.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அனல் பறக்கும் வாத விவாதங்கள் நடந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. இந்த விடயம் குறித்து இன்று பேச இருக்கிறோம். வழமை போல இன்றும் என்னோடு கேதி அண்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் கேதி அண்ணா. ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. 2 விடயங்கள் நடந்திருக்கிறன. ஏற்கனவே ஒரு இந்தியா பாகிஸ்தான் விடயம் குறித்து ஒரு வீடியோவை நாங்கள் பதிவேற்றி இருக்கிறோம். அதன் பின்னர் இந்த வீடியோவை நாங்கள் பதிவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். காரணம், இன்று டொனால்ட் ட்ரம்ப் மாக்கானி விஷயம்தான் போட இருந்தது. ஆனால் அதுக்கு முதல்ல இந்தியா பாகிஸ்தான் வந்ததால் அதை போட வேண்டி வந்துடுது, அதை பதிவேற்ற வேண்டி வந்துடுது. மாக்கானி நேரடியாக விஷயத்துக்கு வரும். மாக்கானி டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு. இந்த சந்திப்பு ஒரு சர்வதேச ஊடகங்களாக இருந்தாலும் சரி, கனடாவில் இருக்கிற சாதாரண எங்கட தேசிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, ஏராளமான ஊடகங்கள் இந்த செய்தியை கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு பரபரப்பான மீட்டிங் நடந்திருப்பதாக அல்லது வரலாற்று முக்கியத்துவம் ஒரு மீட்டிங் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் எப்படி இருக்குது? நிச்சயமாக இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்தின் நிலப்பாடுகள் 50-100 வருஷத்துக்கு மாறிக்கொண்டு வர்றது. விளையாட்டாக செய்தாரோ என்னவோ, டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு உலகத்தின் அந்த பொசிஷன்ஸ், அந்த நிலப்பாடுகள் எல்லாத்தையும் மிக கணிசமான அளவுக்கு மாற்றி அமைக்கிற ஒரு நிலப்பாட்டுல கொண்டு வந்துட்டார். அதுல நாங்களும் விதிவிலக்கல்ல. நாங்கள் என்று சொல்வது கனடாவும் விதிவிலக்கல்ல. ஏனென்றால் எத்தனையோ வருடமாக ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலால ஒட்டப்பட்ட வெல்டிங் செய்யப்பட்ட நாடென்று மால்ராணி போய் என்னன்னு சொல்றோம் 89 வந்து நடந்த நக்டோ ட்ரேட்ல சொன்னார், இனி எங்களுடைய நட்பை அவராலும் பிரிக்க முடியாதுன்னு. அதை கேட்டு வைத்து விட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏன்னா பிரிச்சு பார்த்தால் எப்படி இருக்கும் நேரம் வந்து எனக்கு தெரியும். 51வது மாநிலம் 51வது மாநில கதை. ஆகவே இது நிச்சயமாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் நிகழ்ந்த முக்கியத்துவம் நுழைந்த ஒரு நிகழ்வு தான். என்ன ஒரு விடயம் என்னன்னா, இப்படியான ஒரு பெரிய பிரச்சனை விலைக்கு நான் பொலிட்டீஷியன் பிரைம் மினிஸ்டரா வந்து அவர் போய் இதை செட்டில் பண்றதும் என்ன, இவர் அரசியல் தெரியாதவர்கள் போறார் செட்டில் பண்றாரு என்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நிச்சயமாக செட்டில் பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இந்த தேர்தல் வெற்றியின் பின்னர், அதற்கு முன்னரும் சரி, மாக்கானி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து அரசியல்வாதி இல்லை, அவரால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா என்ற கேள்வி இருந்தது. இப்ப கேள்வி என்னன்னா, 3 மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்கு. சில நேரம் மூடிய அறைக்குள்ளும் சில சந்திப்புகள் நடந்திருக்குது, சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இது சம்பந்தமாகவும் பேசுவோம். அதுக்கு முதல்ல ஒரு குறைபாடு இருக்குது. எங்கட கனடிய பிரதமரை கூப்பிட்டு அவமதிச்சுட்டாங்க, சரியா ட்ரீட் பண்ணல, சரியா வரவேற்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு இல்லை, அது உண்மையா? சரியா ட்ரீட் பண்ண படையலையா? அப்படி எதுவும் நடந்திருக்குதா? நிச்சயமாக அது வந்து எங்களுடைய பிரைம் மினிஸ்டரை நோக்கிய அவமதிப்பு இல்லை. இப்ப இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற நிலப்பாடு, அவர்கள் வந்து எதையுமே ஒழுங்குமுறையில் செய்கிற ஒரு நிலப்பாட்டுல எங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டிருக்க இல்லை. அதாவது முக்கியமாக எங்களுடைய அமெரிக்க தலைவர், உலகத்தின் தலைவர், எங்களோட தலைவர் சொல்லலாம். அவற்ற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது வரைக்கும் அவர் வந்து 100 டேஸுக்கு எந்த ஒரு டெலிகேட்ஸும் நாகரிகமான முறையில் அங்க வரவேற்கப்படவில்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களிலும் சரி, தேசிய ஊடகங்கள், கனடிய தேசிய ஊடகங்களிலும் ஒரு சில புகைப்படங்கள் வெளிவந்திருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதாவது மாக்கானிய வாசல்ல வரவேற்கும் போது கைய குலுக்கி முழங்கையையும் பிடிச்சு மிக மரியாதையாக வரவேற்கிற முறையிலான டொனால்ட் ட்ரம்ப் வந்து மாக்கானியை வரவேற்கும் ஒரு சில புகைப்படங்களை பார்க்கக்கூடியதாக இல்லை. ஒரு முக்கியமான விடயம் நீங்க கவனிக்க வேண்டும். போன முறை அவர் பவருக்கு வந்ததும் சரி, இப்ப இன்னைக்கு 105 நாள் பவர்ல இருப்பதும் சரி, எனக்கு தெரிஞ்ச வகையில்
சகோதரமான அன்பு காட்டி வரவேற்கும் முதலாவது டெலிகேட் அவருக்கு வந்து எங்களோட பிரைம் மினிஸ்டர். உக்ரைன் ஜனாதிபதியோட ரைட் ஆப்போசிட். பட் அவர் அங்க ஜெர்மனியில போய் அங்கிலிக்கா மக்களோட கதைச்ச விதங்கள், யாரோட கதைக்கும் போதாவது அந்த வீடியோ புகைப்படங்களை பார்த்தா இவர் அவைக்கு அடிக்க போகுது போலதான் இருந்தது. எதுவுமே அவர் ஒரு இன்முகத்தோடு செயல்பட்டதுன்றது வெரி ரேர். நான் பார்த்த அளவில் எத்தனையோ இருந்திருக்கலாம். அப்ப எனக்கு எப்படி படுதுன்னு சொன்னா, தெரியாத நம்ம சும்மா உன்னை இதுல இழுத்து விட்டா தம்பி என்ன செய்யறோட நான் மோதைக்கும் எனக்கு ஒரு புட்டு போட்டா தானே ஏற்றுக்கொள்ளுவான்ன்ற மாதிரி தான் அவர் அரவணைச்சு கூப்பிட்ட மாதிரி எனக்கு. அதுதான் மூடிய அறைக்குள் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்களோ தெரியாது. சில விடயங்கள் சமரசம் செய்வதற்காக பேசப்பட்ட விடயங்கள் சொல்ல முடியாதானே. இது ராஜதந்திர பேச்சுவார்த்தையாகத்தான் இருந்தது. இந்த 3.5 மணி நேரம் என்ன பேசியிருப்பாங்க அப்படி? இப்ப வந்து இப்ப அமெரிக்கா டெரீஃப் அடித்து விட்டது. டெரீஃபை நீ வந்து எடுத்தியன்றா தான் நாங்க தொடர்ந்து இருக்கலாம் வந்து கேட்கிறக்கு ஒரு நிமிஷம் தான். பட் அந்த டெரீஃப்ன்றது வந்து ஒரு சின்ன ஃபயர். அந்த ஃபயர் வந்து அவர் தூக்கி போட்டதுக்கு பின்னாலே எத்தனையோ 3D அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது வந்து நஃப்டா சம்பந்தமா போன முறையும் அவர் எலெக்ஷன்ல போன முறையும் ஆட்சியில இருக்கும் பொழுது நஃப்டா ட்ரீடியை ட்ரம்ப் ட்ரீடி என்று மாத்தினார். ஆனால் அது நியூஸ் அளவில் பெருசா வந்தாலும் அந்த ட்ரீடி திருப்பி ட்ரம்ப் ட்ரீடியா மாற்றப்படும் பொழுது அங்கு நடந்த அந்த ஆல்ட்ரேஷன்ஸ், அந்த செயல்பாடுகள் வெளி அவுட்கம் என்று சொல்லி வர வெளிப்பாட்டில பொருளாதார ரீதியா பெரிய மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியாது. 1% நாங்கள் லூஸ் பண்ணிருக்கலாம், அவை ஆக்சுவலி தங்களை கெயின் பண்றதான் செய்திருக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இந்த முறையும் இந்த டெரீஃப் என்ற இந்த மெசேஜை கொண்டு வந்து எப்படி இந்த நஃப்டா ட்ரீடியை தங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் மாற்றிக்கொண்டு தன்னுடைய மக்களுக்கு செய்த ப்ராமிஸை தான் செயல்படுத்தி காட்டுகிறேன் என்ற ஒரு திருப்பியும் ஒரு அந்த ட்ரீடி மாற்றப்படும். ஆனால் அவுட்கம் என்ன பொறுத்தவரையில 1% 2% மேல எங்களுக்கு பாதகம் பண்றது இருக்கா. அதுல முக்கியமா அந்த இன்டோர் டிஸ்கஷன்ன்றதுன்ற மிக முக்கியமான காரணம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மீடியா ஓரியன்டட் பர்சன். சோ தான் வெல்லுவதெல்லாம் மீடியாவுக்கு வரும், தான் விட்டு கொடுப்பதெல்லாம் மீடியாவுக்கு வரும் நினைக்கிறோம். அப்ப அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு ஆள் இன்டோர்ல ஏதாவது எவ்வளவு அவர்ஸ் பாவிச்சாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு வெற்றி நடந்திருக்கின்றன. நிச்சயமா இந்த சந்திப்பின் பின்னர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. ஏராளமான கேள்விகளை வந்து ஊடகவியலாளர்கள் வந்து முன்வைத்திருந்தாங்க. மாக்காணியும் ஓரளவு பதில் சொல்லியிருந்தாரு. சில கேள்விகளுக்கு நழுவி போனதாக ஒரு பாங்கு இருந்தது. இது சம்பந்தமாக பேசுவோம். அந்த 51வது மாநிலம் சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் கேட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தாரு. 51வது மாநிலமாக கனடாவை வர சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டாரா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம், கனடிய தேசிய ஊடகங்களை ஹைலைட் பண்ணப்பட்ட விஷயம். இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் கேட்டபோது மாக்காணி சிரித்து கொண்டே நெவ 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 என்று சிரித்து கொண்டே உறுதியாக பதில் சொன்ன விடயம் ஹைலைட் பண்ணப்பட்டது. மீண்டும் அந்த விடயம் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதை பாத்தீங்களா? இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? இது சொல்ற மீடியா மேஜிக் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப விரும்புறாரு. என்னதான் பிஹைண்ட் தி சீன் அவர் செய்தாலும் மீடியாவில தான் ஹீரோ ஆக்குறதுக்காக இதுகளை இடைக்கிட சொல்லிக்கொண்டு தான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் வந்து கான்ஸ்டிடியூஷன், ஒரு நாட்டின் எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷனை பார்த்து பலமாக இருக்கிறத விட மீடியா காலம் என்ன சொல்லுதுன்ற பார்த்து தான் நம்பிக்கையோட வாழ்ந்தது. நிச்சயமா. அப்ப அந்த மீடியாவை டூல்ஸா பாவிக்கிற டொனால்ட் ட்ரம்ப் தான் இண்டோர்ல எல்லாத்தையும் எங்களுக்கு சாதகமாகவும் தங்களோட நாட்டிலும் பாதிப்புகளை உருவாக்கி விட்டேன் என்ற நோக்கத்துல செய்தால் வெளியே வந்து மீடியாவுக்கு நாங்கள் இருந்தாலும் நல்ல நண்பர்கள், நாங்கள் ஆளையால் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேணும் என்று சொன்னது வந்து அதனாலே இந்த விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மை. கடைசி வரையும் திரும்பி அழகிற குழந்தை மேல விற்கிறேன். காணி ஆல்வேஸ் ஸ்டடி. அவர் சொன்னார், இல்ல
நண்பர்கள் நாங்க நல்ல நண்பர்கள் நான் ஒத்துக்கொள்றோம். ஆனா நண்பர்களாகவே இருந்து விடுவோம். திருமணம் வேண்டாம் என்று ஆணித்தரமாய் கூறினேன். இன்னும் ஜாதகம் பொருந்தேன் ஜாதகம் பொருந்தவில்லை என்ற மாதிரி சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் வந்து ஒரு பியூரோக்ராட், இஸ் நாட் a real politician. ட்ரூடோண்டா சில சொல்லிக்கலாம், சாதகத்தை பொறுத்துட்டு யோசிப்போம். இவர் நேரடியாக சொல்லிவிட்டார் இங்க வாங்க. சரி வராதன். அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பாக இந்த சந்திப்பின் 3 மணி நேர சந்திப்புக்கு பிறகு அமெரிக்காவில் உள்ள கனடிய தூதரகத்தில் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் முக்கியமாக இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த சந்திப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா, இல்ல வேர்ஸா உணர்றீங்களா, இல்ல பெட்டரா ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார். அதாவது இந்த சந்திப்பு வெற்றியா தோல்வியா என்றது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. நேற்று சந்திப்பு ஒன்று நடந்தது, ஆனா டொனால்ட் ட்ரம்ப் வரியை நீக்கிறதா ஒன்று சொல்லலையே, அப்ப வந்து பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கவில்லையோ என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்குது. இந்த 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 கேள்வி மக்களுக்கும் இருக்கு. என்னதான் நடக்குது? அப்ப இவர் டெரிஃப் சம்பந்தமா கதைக்கிறதுக்கு போக இல்லையா? எதுக்காக இந்த மீட்டிங் நடத்தப்பட்டது? இதுதான் இப்ப திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்க அந்த சரித்திரம் மாறி என்னன்னா, எங்கள்கிட்ட இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு அந்த மீடியா நார்ம்ஸ், அதாவது ஒரு விஷயத்த நாங்கள் பேசிட்டு வரைக்க மக்கள் எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும், அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும், அந்த அதாவது எக்ஸைட்டட் ஆன ஒரு ஆன்சர் கொடுக்கணும்ன்ற அந்த நார்ம்ஸுக்கும் எங்களோட பிரைம் மினிஸ்டருக்கும் சம்பந்தம். அதாவது தேசிய ஊடகங்களை இப்படி தலைப்பு செய்தியா வாரதுன்றதே தெரியாது அவருக்கு தெரியாது. அவரை பொறுத்தவரையில உண்மையாக இயங்குற அவருடைய விஷயத்துல நாங்க நம்ப வேண்டிய என்னன்னா, க்ளோஸ் டோர்ல அவரோட காட்சி வெளியில. அப்ப க்ளோஸ் டோர்ல நடந்த நிகழ்ச்சி எங்களுக்கு சாதகமா தான் நடந்திருக்கும் என்றதை அவர் வந்து இங்க வந்து கொக்கரிக்கவும் அவருக்கு தெரியாது. அப்ப மீடியாண்ட அந்த நான்ஸ்ல இருந்து மீடியா இறங்கி விடா, ஏன்னா மக்கள் பார்க்கப்பட்டு விட்டார்கள் இப்படி. அப்ப அந்த இடத்துல மாகாணி ஃபெயிலியர்ன்றது நான் ஏற்றுக்கொள்றேன். ஏனென்று சொன்னா, இப்ப எங்களோட வெற்றியே எங்களை எக்ஸைட் பண்ற மாதிரியே செய்யல, அதாவது மக்கள் மயப்படுத்தவில்லை. அப்ப அது வந்து எங்களுடைய ஸ்திரத்தன்மைக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. அன்றாட இன்பத்தை அது கொடுக்கவில்லை. தற்காலிக இன்பத்தையோ தற்காலிக இன்பம் சொல்லலாம். அன்றாடம் ஏதாவது ஒரு இன்பம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை விட்டு விட்டு உலகத்தை சந்தோஷத்திலும் மாத்திர திடுக்கிடவும் வைக்கிறார். ஒத்து போறாரா இல்லாட்டி மீடியாவை எப்படி இயக்கணும்ன்றதா அவருக்கு தெரியும், தலைப்பு செய்திகள்ல இப்படி வரணும்ன்றதா அவருக்கு வந்து அதுக்கு ஒப்போசிட்டான ஒரு பிரைம் மினிஸ்டர் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா நாங்கள் ஒரு அறிவியலாளர்கள் என்பதை அதன் மூலம் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். கனடிய மக்கள் கல்வி விஷயத்தில் கோஸ்ட் டு கோஸ்ட் எஜுகேஷனில் சிந்தனை ஆழத்தில் வந்து கனடிய மக்களோட அமெரிக்க மக்கள் நிக்க முடியாதுன்றது ஒரு ப்ரூஃப். அமெரிக்காவில சயின்டிஸ்ட் இருக்கலாம், ராக்கெட் அனுப்பலாம், என்ன செய்யலாம், விசையில செய்யலாம். ஆனால் தங்களுக்குரிய சரியான தலைவரை அதை தெரியவில்லை என்றதை 100 நாளைக்குள்ளேயே உணர்ந்து கொண்டிருக்கணும்டா. அவன் அறிவியல் எங்க இருக்கு? அந்த கட்டத்துல பாக்க எங்களோட தலைவர் மீடியாவுக்கு ஒரு இன்பமோ உங்களுக்கு ஒரு இன்பமோ தரவில்லைன்னு நாங்கள் கவலைப்படவில்லை. bureaucratical leader will protect his country. பிரச்சனையை சரி செய்வார், நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி அவர் போவார். கசப்புகள் எங்களுக்கு ஆரம்பத்தில் தான். ஆனா நீங்க சொன்னீங்க இப்ப மூடி அறைக்குள் க்ளோஸ் டோர் மீட்டிங்ஸ் அவர் வந்து வெற்றிகரமா செய்வாருன்னு சொல்லி. ஆனா ஊடகவியலாளர் சந்திப்புல இப்படி ஒரு விஷயம் சொன்னாரு, நாங்கள் வந்து தனித்து இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, நாங்க எங்களை ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளணும், அதை நாங்க ஆரம்பிக்கணும், கனேடியர்களா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அப்படி சாதகமா நடந்திருந்தா ஏன் அப்படி ஒரு அறிக்கை விடணும்? இல்ல அவர் அங்க இன்றைக்கு வந்த பிரச்சனையை அவர் சாதகமா தீர்த்திருக்கிறார். அதே நேரம் என்னொருக்க இப்படி ஒரு பிரச்சனையை என்ன முறை கொண்டு வந்து திருப்பி போய் பேச்சுவார்த்தை நடத்துறதை விட இன்றைக்கு நாங்க வேண்டுட்டோம். ஆனா ஃபியூச்சர்ல நாங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்கள் இப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போய் பெற வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் எதுவும் டிமாண்ட் பண்ணல. அவர் எதுவும் கணிச்சிருக்கிறாரு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் பார்ட் 2 வரும்னு சொல்லி இன்னொரு 10 வருஷத்துல சொல்லியிருக்கேன் தம்பி. மிச்சம் அடுத்த டெரிஃப் இருக்கு, கவனமா ஏன்னா அவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்குறீங்க. இப்போ ஓகே மிச்சம் முடிய திருப்பி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்ப டொனால்ட் ட்ரம்ப்
இந்த 51வது மாநிலமா கனடாவை வர சொல்றதுக்கும், இவ்வளவு ஆக்கிரமிப்பு ரீதியான டொனால்ட் ட்ரம்போட பேச்சுக்களும், அவரோட அறிவிப்புகளும் கனடா மக்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது. அ க கனடானியன் என்ற அந்த பெருமைய தேசியம் கதைக்கிற அளவுக்கு கனடியர்கள மாற்றி இருக்குது. மனநிலைய மாற்றி இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் இப்படி செய்யறதுக்கான காரணம் என்ன? கனடா என்ன அவ்வளவு தங்கி இருக்கா அமெரிக்காட்ட? அதாவது வர்த்தகம் என்பது வேறு. ஒரு $1000 பில்லியன் வர்த்தகம் 2 பக்கம் சர்ஃபேஸ் வர்த்தகம் நடக்கிறது. 1000 பில்லியன்ன்றது கிட்டத்தட்ட 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான வர்த்தகம் வருடாந்தம் நடக்குது. ஏன் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி செய்றார்? நாங்க அவங்கள்ட்ட எதுவும் சலுகை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா? இது சம்பந்தமாக ஒரு கேள்வி இருக்கிறது மக்களுக்கு. டொனால்ட் ட்ரம்பின் அடிப்படை குற்ற கம்ப்ளைண்ட்ல குற்றச்சாட்டு வந்து இந்த உலகம் அமெரிக்காவை உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது சின்ஸ் 1949 அடிப்படை குற்றச்சாட்டு. அவருடைய எலெக்ஷன் ஸ்லோகம் அந்த கேம்பெயினின் போன முறை உங்களுக்கு மெக்சிகோ போல், இந்த முறை பார்த்தாரு அது மெக்சிகோ போல் எடுபடாது பண்ணிட்டு உலகமே எங்களை ஸ்லோ போட்டு குஞ்சு கொண்டிருக்கின்றான் அவருடைய கேம்பெயின். அதுல எங்களுக்கு நம்பர்லயே சொல்லிட்டார் $200 பில்லியன் இயர் நாங்கள் சப்சிடி தான் தந்துக்கிறோம் உங்களுக்கு. நீங்க வளர்ந்துட்டீங்க, ஆம்பளை ஆயிட்டீங்க, யூனிவர்சிட்டி டிகிரி எல்லாம் முடிச்சிட்டீங்க, என்னென்ன அப்பா இருந்து உங்களுக்கு சப்ளை தான் தந்துக்கிறேன்டா, ஏன் நீங்க வீட்டை இறந்துடுங்க, உங்களுக்கு என்ன ஒரு வீடு வீண் சிலவு தானே சொல்ல மாட்டேறா. அப்பா நீ தனி வீட்டுல இருக்கணும், நீ தனியா உத்தியோகம் பார்க்கணும், உண்ட காசு எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல போட்டுட்டு ரெண்டுக்கு என்னட்ட பார்வை வந்து கேட்க நியாயம் சரியா? அப்ப அவர் அந்த சப்சிடியை குறைக்கணும் தான் நிக்கிறார். இந்த டெரிஃப்ன்ற விஷயமே வந்து டு கால் யூ பெல் அடிக்கிற மாதிரி அதுதான் டெரிஃப். அங்க போனோம்னா அவர் ஒரு ஃபைல தூக்கி வச்சிருப்பார், இங்க வேற இவ்வளவு சப்சிடி வருது, இவ்வளவு இது வருது, நெஃப்டால நீங்க இவ்வளவு பெனிஃபிட் இப்படி ரெண்டு மொழி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லி இருப்பார். எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா நாங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ், நாங்கள் ஆயுதம் வச்சிருக்கோமோ இல்லையோ 7000 கிலோமீட்டர் வடக்கு தெற்க 4500 கிலோமீட்டரும் உங்களோட பாதுகாப்பு சுவர். அதுக்கு நீங்க பே பண்ணத்தானே இத சொல்லி இருந்தாரு ஊடகவியலாளர் சந்திப்புல சொல்லி இருந்தாரு. அமெரிக்கா கனடாண்ட பாதுகாப்பு விவகாரமும் இதுல தங்கி இருக்கு, அதனால இத மிக கவனமாக கையாளணும். இது வந்து முதல் சுற்று பேச்சுவார்த்தை மட்டும்தான், அடுத்தடுத்த கட்டம் பேச வேண்டி இருக்கிறது. இது ஒரே இரவில் தீர்ந்துவிடும் பிரச்சனை அல்ல என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த விடயம் இந்த 51வது மாநிலமாக டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டதும் வர சொல்றதும் இணைந்து கொள்ள சொல்றதும் மாக்காணி உறுதியாக சிரித்து கொண்டே டிப்ளமேட் வேல ராஜதந்திர ரீதியாக அதை நோண்டு ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்தது. ஆனால் இந்த பிரிவும் பிரிவினையும் உள்ள கொதிச்சிருப்பார். அதான் ராஜதந்திரம். உள்ள என்ன ஃபீல் பண்ணாலும் வெளியில காட்டி கொள்ளாம தங்கட வியூகத்தை நோக்கி போறதுதான் ராஜதந்திரம். ஆனா இன்னும் ஒரு பிரிவினை சம்பந்தமாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்போடு சந்தித்த பிறகு நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசப்பட்டது, கேள்வி எழுப்பப்பட்டது. அல்பர்டா பிரிந்து போவதற்கான இப்போ ஒரு ரெஃபரண்டம் கால் பண்றதுக்கு அவர்கள் ஆயத்தமாகி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அங்க பிரீமியர், அங்க அல்பர்டாண்ட முதல்வர் இந்த டேனியல் ஸ்மித் வெளியிட்டு இருக்கிறார். ஆக இந்த ஒரு கேள்வி ஏன் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்டதுன்னு நான் யோசிச்சேன். என்னடா இது சம்பந்தமே இல்லாம இதை வந்து இங்க கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுல அந்த பிரிவினை பேசும்போது ஏன் இந்த கேள்வி அங்க எழுப்பப்பட்டது? உண்மையா எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது வந்து என்னதான் தேசிய ஒற்றுமை, என்னதான் நாடு என்ற இது இருந்தாலும் நாட்டுக்குள்ள அரசியல் பிரிவினை இருந்துதான் இருக்கு. டெமோக்ராட்ஸ், ரிபப்ளிக், அமெரிக்கா இங்கே வந்து கன்சர்வேட்டிசம், லிபரலிசம், நியூ டெமோக்ராட்டிக் என்று 3 விதமான கொள்கை இருக்கு. அதுல கிபெக் அஜெண்டா வேற, பிளாக் பாக்குவா அவை வந்து தனி நாட்டு கொள்கை. அல்பர்டாவும் ஆல்ரெடி 2-3 தரம் அட்டன் பண்ணினது.
அவையின் பொருளாதார வளர்ச்சி காரணம். ஆனா அந்த இடத்தில் ஏன் இதை கதைத்தார்கள் என்ற உங்களோட கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னன்னா, என்னதான் தேசியம் பேசினாலும் இப்ப ஆட்சியில் இருக்கிறது லிபரல், அல்பர்டாவில் ஆட்சியில் இருக்கிறது கன்சர்வேட்டிவ். பொதுவாகவே இந்த கனடாவில் ஒரு இது வந்து இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் ஒப்போஸ் டு த ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸ். ஏனென்றா ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸ் மோர் லிபரலிஸ்ட் ஆகி, அப்ப அவன் இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அவங்களோட வெல்த்தே எல்லாருக்கும் நீ கொடுக்குறேன்ற ஒரு உணர்வின், அந்த உணர்வின் ஒரு தாக்கமும் இந்த ஒரு ஹைலைட்டட் ஸ்டேஜ்ல இதை சொல்லி லிபரல் பார்ட்டிக்கு ஒரு தலையடியை கொடுக்குறோம். இல்ல அது ரீதியிலே அதுதான் இந்த கேள்வி. சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே பார்த்து கொண்டிருக்குது. அவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்கினான். அதை வந்து நினைக்க வேண்டிய இந்த தேசிய பிரச்சனை இந்த நேரத்துல நாங்கள் மௌனமா இருக்கணும்ன்ற உணர்வையும் தாண்டி அதை இந்த செல்ஃபிஷ் உணர்வு, அந்த கன்சர்வேட்டிசம் மேக்ஸ் தெம் அவைக்கு ஆட்டோமேட்டிக்கா புஷ் பண்ணுது. இதுதான் அந்த பண்ணி அது உண்மையிலேயே தார்மீகமற்ற ஒரு விஷயம்தான். ஆனால் அவர்களுக்கு இதை விட வேற சந்தர்ப்பம் கிடையாது என்ற ஒரு பதட்டம் கொண்டு வந்து அந்த மேடையில் கதைத்தார். அந்த மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா மீடியா நடுநிலைப்பாடுன்றது அந்த காலத்துல இருந்த என்பதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அந்த காலத்துல நான் போய் அனலைஸ் பண்ணேன். இந்த காலத்துல மீடியா நடுநிலைன்றது ஒரு ஊடகவியலாளனாக மீடியா என்பது, ஊடகம் என்பது நடுநிலையாக செயற்பட வேண்டிய தேவையில்லை. அது நியாயத்தின் பக்கம் இருந்தாலே அது ஊடக தர்மமாக பார்க்கப்படும். நியாயத்தின் பக்கம் நீங்கள் போகும் பொழுது அது நடுநிலை ஆகிடும். ஆனால் இது வந்து இந்த அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு சார்பான மீடியான்றது இந்திய எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா குளோபல் மெயில், மற்றது ஃபைனான்சியல் போஸ்ட் ரொம்ப சார்பான. இப்ப நீங்க மற்ற டொரண்டோ ஸ்டாரையோ சன்னையோ எடுத்தா அது லிபரல் சார்பானு சொல்லலாம், அது புவர் சார்பானு சொல்லலாம். அந்த மீடியாக்கள் இந்த உணவு அகட்டி கிடைக்கிற உணவு தீனி வந்து குறைஞ்சு வருது. ஏன்னா தொடர்ச்சியா 10-12 வருஷமா லிபரல் ஆண்டு உண்டு. சோ அதை வங்குறோத்தில் அந்த கோபம், அந்த மீடியாவின் கோபம், அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு இதுதான் ஒரு சந்தர்ப்பம் என்ற உணர்வும் தான் அந்த மீடியா அங்க போய் அந்த கேள்வியை அந்த ஸ்டேஜ்ல வச்சு. சரி, அல்பர்டா பிரிவினை சம்பந்தமாக நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்னொரு தனி எபிசோடாவே பேசுற அளவுக்கு கண்டென்ட் இருக்குது, விடயங்கள் இருக்கிறது. ஆக அதுல இருந்து இப்ப அடுத்த விடயங்களுக்கு வருவோம். என்னதான் மீட்டிங் நடந்தாலும் 3 மணித்தியாலம் காரசாரமான விவாதம் சொல்லி இருந்தாங்க. சில தலைப்புச் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அனல் பறக்கும் விவாதம் நடந்தது அப்படின்னு சொல்லி விடயங்களை பேசியிருந்தாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த மாக்காணி எவ்வளவுதான் இணங்கி இதை சமரசம் செய்ய முற்பட்டாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, இல்லை எங்களுக்கு எங்களோட கார்களை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்கிறோம், எங்களுக்கு அந்த திறன் இருக்குது, நாங்கள் அமெரிக்கா வந்து அந்த உற்பத்திகளை மேற்கொள்ளும் என்று சொல்லி. இந்த அறிவிப்பு நேற்று நடந்த பேச்சுவார்த்தைய வெற்றிகரமா அமைந்தது, இல்ல திருப்திகரமா இருக்கிறது, நல்லது ஒரு ஆரம்பம்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? முதலாவது டொனால்ட் ட்ரம்பும் சரி, இந்த மீடியாக்களும் சரி, நாங்கள் டொனால்ட் ட்ரம்பையும் கூட குழந்தை பிள்ளைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். எந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குழந்தை, அது நினைக்குது நாங்கள் அதை விட குழந்தை. அவருக்கு அவற்ற பிரச்சனைய தூக்கி பிடிக்கிற மீடியா நினைக்குது நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்றது மக்கள், சாதாரண மக்கள், கனடியன் இல்லை, அமெரிக்க மக்கள், உள்ள மக்கள். நாங்கள் தானே இந்த மேஸ் மீடியா சொல்ல மேஸுக்கு நாங்கள் சொல்றோம். ஆனா எவ்ரிதிங் இஸ் யூஸ் பை மேஸ், தென் மேஸ் என்று சொல்லுவேன். இப்ப என்ன சொல்ல வரணும்டா நான் இதுல, இந்த மாக்காணி அங்க பெற தேவையில்லை என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்து சொன்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பெற தேவை என்று நீங்க கவனிச்சீங்களா? சொன்ன செயலால சொன்னது, வாயால சொல்ல. மாக்காணி போறதுக்கு முதலே ஆட்டோ டெரிஃபை ரிமூவ் பண்ணி விட்டேன் கடந்த வாரம். அவர் வந்து மாக்காணியோட ஒரு காரசாரமான நெருப்பான ஒரு விவாதம் வைக்கணும்ட்டா அவர்கிட்ட இருந்த கிரிப்பை தூக்கி வழியேன்னு போடுறாரு. அதை வச்சோண்டுல இருந்திருப்பார் மாக்காணி பெரும்பெரும் கெஞ்சின அப்புறம் தான் நான் விட்டேன்னு சொல்லியிருக்கலாம்.
அவருக்கு மாக்காணி போவதுக்கிடையிலேயே அங்க ஸ்டாக் மார்க்கெட்டும் அங்க உள்ள மக்களோட புரோட்டஸ்டையும் காது தாங்க முடியாம போச்சு. ஆனா நீ வாரிய வரையில நான் செரிஃப் எடுத்துருவேன், ஒண்ணுதான் எடுத்தேன். இதுல மாக்காணின்ற டியூட்டி என்றது பெருசா இருக்கு இல்ல. பட் அதுக்காக மாக்காணி அப்படி சொல்ல தேவையில்லை. உண்மையிலேயே நீங்க படிப்பா யோசிச்சு பாருங்க, ஒரு தரம் ஒன்றும் சொல்லாம மாக்காணி பேச்சுவார்த்தை போனேன். இப்ப எலெக்ஷனுக்கு வந்து வந்திருக்கு. இந்த நேரத்திலே டொனால்ட் ட்ரம்ப் எங்க மேதையாவது போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவர்ஸ்ல இல்ல. அதாவது இந்த பேச்சுவார்த்தை இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கான ஒரு பச்சை கொடியை காட்டி இருக்கிறாரு. இறங்கி போய் மாக்காணி எங்க இறங்கி போயிருக்கின்றது. மாக்காணி போகும்போதே அவர் ஒரு பாயில தூக்கி கீழே வச்சுட்டேன். இப்ப மிச்சம் இருந்தது ஸ்டீல் அலுமினா. அப்ப அதை பற்றி கொஞ்சம் இறக்கி பிடிச்சி காய்ச்சிருப்பாரு. ஸ்டில் வி வின் த கேம் பிஃபோர் மாக்காணி அங்க இது வின் த கேம்ன்றதையும் விட வின் வின் சிச்சுவேஷன் என்று சொன்னா சரியாக இருக்கும். என்னடா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டி இருக்கிறதா தான் பார்க்க முடியும். காப்பாத்தி வழிய விட்டுக்கிட மாக்காணி காப்பாற்றி இருக்கு சேலஞ்ச் பண்ணி. ஏனென்றா இப்ப அவர் இந்தோர்ல 1.5 hour கழிச்சு போட்டு மக்களுக்கு போய் சொல்லுவார், நான் எல்லாம் மாக்காணிய போட்டு துளைச்சி வருவேன், அங்க ஸ்டீல் எங்களுக்கு தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை. மக்கள் மறந்துட்டு ஓட்டோ டாக்ஸியே ரிமூவ் பண்ணீங்கன்னா அங்க 4 மீடியா தரம் வந்துருக்கு. அவர் மீடியாவுக்கு பதில் சொல்ல மாட்டார். டூ மச் அப்ப மக்கள் ஹாப்பியா இருப்பினோம். இப்ப பட் இன் எவ்ரி வே வின் வின். ரைட். இப்ப எல்லா துறையும் மொழிப்பட்டா அமெரிக்க மக்களுக்கு சாப்பாடு ஒழுங்கான வேலை கிடைக்கும். இந்த டொனால்ட் ட்ரம்ப் கரிசனை, அமெரிக்கா மீதான கரிசனை இல்லாட்டி அவரோட அந்த அதிரடி போக்கு, இந்த நான் டெரிஃபை விதிக்கணும், நீங்க சொன்னீங்க ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தீங்க, உறிஞ்சி சாப்பிடுது, உறிஞ்சி குடிக்குது, உலகமே உறிஞ்சி குடிக்குதுன்னு. ஏன் அப்படி உண்மையா அமெரிக்காவுக்கு அப்படி நடக்கிறதா இந்த கேள்வி இருக்கிறது. அப்படி வெளியில பார்க்கும்போது வெளிப்படையாக அது தெரியற மாதிரி தெரியல. எந்த அடிப்படையில இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க? இதுல டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இல்ல, நானும் கடுமையா நம்புறேன். 44ஆம் ஆண்டு போருக்கு பிறகு இந்த அமெரிக்காண்ட தலைமை ஒன்று உருவாக்கிக்க அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு டிசிஷன் எடுத்தது என்னன்னு சொன்னாங்க, இந்த முறை நாங்கள் 6 மில்லியன் மிலிட்டரியை கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பேரை அழிச்சிருக்கிறோம், கொண்டிருக்கிறோம். இதுக்கு எல்லாம் பின்னணி காரணம் என்னன்னா, there was no watchman for the world. ஒரு காமன் வாட்ச்மேன் ஒன்று இல்லாததான் நாங்க எல்லாமே வந்தோம். ஓகே, வி வில் ஃபார்ம் யுஎன்ஓ எல்லாம் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார்ம் பண்ணி எல்லாம் வழி கிடைக்க அமெரிக்காண்ட பெரும்பாகமா அமெரிக்காண்ட மிலிட்டரியும் அமெரிக்காண்ட காசுல தான் யூரோப் காப்பாற்றப்பட்டு. ஆனா கூடுதலா கவனித்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்ச முடிய இலங்கை கிடைஞ்ச சுதந்திரத்துல நாங்கள் சுதந்திரத்தின் அந்த பெயினை நாங்க உணர்றோம். ஆனா இப்பவும் இருந்தோண்டு இந்தியாவுக்கு ஏதாவது ஆபத்து வர வேலையை செய்தோண்டே இருப்போம். ஆனா ஒருக்கா பாதிக்கப்பட்ட இந்தியா இலங்கை விஷயத்துல ஏன் கடுமையா நின்றதண்டா, சுதந்திரத்தின் பெருமை, அது கஷ்டம் துன்பம் இந்தியாவுக்கு தான் தெரியும். இந்தியா சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது, ஆனா இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அதுதான் யூரோப்புக்கு சுதந்திரம் அமெரிக்காவால வழங்கப்பட்டது. 6 மில்லியன் அமெரிக்கன் பீப்புள் சேர்த்து தான் யூரோப் தப்பினது. அதிலும் பாதி ஜெர்மனி பாதி யூரோப் போயிட்டு. பிறகு அமெரிக்கா ஒரு கொள்கையை வகுத்து என்னன்னு சொன்னா, இந்த உலகம் கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா லிபரலிசம் இருக்கும். இந்த லிபரலிசத்தை உலகம் முழுக்க பரப்பணும் என்று வழி கிடைக்க சேம் டைம் ரஷ்யா கம்யூனிஸ்ட் பிறகு இப்ப டூ மச்சா நான் இதுல போகக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கும் ஒரு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அமெரிக்கா உலகத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டாடுறன்னு சொல்லி அமெரிக்காவுடைய மனை பயங்கரமா வழியில் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது அமெரிக்காவிலேயே ஆல்ரெடி பார்லிமெண்ட்லயே விவாதிச்சு கொண்டே இருக்கணும். இப்ப 30-40 வருஷம் இனி எந்த நாங்கள் இப்ப ரஷ்யா போயிட்டுது, எங்களோட மெயின் டிட்ரன் போயிட்டுது, இனியாவது நீங்க விடுங்கொண்டு விதாச்சும் பண்றீங்க. ஆனா இதை ரொம்ப பூதாயிரமாக்கினதான் டொனால்ட் ட்ரம்ப் அரசியல் தந்துடும். அப்ப அவர் என்னன்னு சொன்னா, ஓஹோ ஆல்ரெடி போச்சு கொண்டிருக்கு, அப்ப இதை பூதாயிரமாகும் நான் வந்தேன்னா முழுக்க எடுப்பேன், நேற்றோவை எடுப்பேன், அதை எடுப்பேன், இது எடுப்பேன் அவர் சொன்னார். அவரும் 100% உள்ள பிள்ளை நம்புறாரு. என்னன்னு சொன்னா, அமெரிக்கா தன் காசை பழிய செலவழிக்கிறது. அந்த ஜான் மெசாய்மன் அந்த அனலிஸ்ட் 100% சொல்ற டொனால்ட் ட்ரம்ப் போய் சொல்லவில்லை. அவர் பிள்ளையோ சரியா அவர் நம்பிட்டு
ஒரு நம்பிக்கை ம். சரியோ பிள்ளையோ அதைத்தானே அவன் பிராக்டிஸ் பண்ணணும். நிச்சயமா. பிள்ளைன்றது எலிட்ஸால விவாதிக்கப்பட்ட வேண்டிய விஷயம். ம். ஆனா அவன் பிரசிடென்டா இருக்கிற ம். எலிட்ஸ் போய் கேட்கணும். ம். அதனால அவன் தன்னை உணர்வை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றான். ம். ஆனா அவன் உண்மை இருக்குது. உண்மைதான். 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உலகத்துல மொத்த தேசிய உற்பத்தியை எடுத்துக்கொண்டா, அந்த காலகட்டத்துல 50% அ உலக மொத்த தேசிய உற்பத்தி, உள்நாட்டு மொத்த தேசிய உற்பத்தியில 50% வந்து அமெரிக்கா கொண்டிருந்தது. ஆனா, இப்ப கடந்த காலங்கள்ல எடுத்துக்கொண்டா, அது 25% குறைஞ்சிருக்கு. சீனா 19% தன்ட உள்நாட்டு உற்பத்திய அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 13% யூரோப் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கரிசனையாக இருக்கக்கூடும் சில நேரம் டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, அந்த அரச இயந்திரத்தை அமெரிக்காவின் அரச இயந்திரத்தை இயக்கும் கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கட்டும், அந்த தூர நோக்கோட சிந்திக்கிற அமெரிக்காவை கட்டி காக்கும் வடிவமைக்கு நெறிப்படுத்தும் கல்விமான்களாக இருக்கட்டும், இப்படியான ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கலாம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி. இப்ப நாங்க கதைச்ச விடயம் நேற்றைய சந்திப்பு, அதாவது மாக்காணி டொனால்ட் ட்ரம்ப்புடனான சந்திப்பை கடைசியா நீங்க சொல்லுங்க. இதை வந்து வெற்றியா தோல்வியா இல்ல ஒன்றுமே சொல்ல முடியாத நிலை இருக்கிறதா? இல்ல இது நான் இன்றைக்கு இல்ல, ம். இது வெற்றியில தான் முடியும் என்ற கருத்தை நான் தெரிவிச்சது எலெக்ஷன் வின் பண்ணும்போது. முதல்ல. ம். அது என்னது சொன்னான்டா, ம்ஹும். கனடான்ட்டு எந்தவித என்ஃபோர்ஸ்மெண்ட் எந்தவித ப்ரெஷரும் இல்லாம ம். அமெரிக்க மக்களும் அமெரிக்கான இண்டஸ்ட்ரியும் ம். நிச்சயமாக 90 டேஸால இந்த டெரிஃபை பாஸ் பண்ண விடாமல் பார்த்து கொள்ளும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ம். ஏனென்றா நீங்க பொருளாதாரம் பண்றது எங்க போய் இடிக்குது. ம். எங்களுக்கு ஒரு இடி விழுதுண்டா அமெரிக்காவுக்கு 3 இடி விழுது. ம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் நச்சாருண்டா எனக்கு ஒரு கண் போனா போதும், இல்லை கனடாவுக்கு 2 கண்ணும் போட்டுமாண்டா ம். அவருக்கு 3வது கண்ணும் தேவைப்படுது போர்வை. ம். எங்களுக்கு ஒரு கண் தானே போதும். ம். அப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன யோசிப்பேன், ம். ஓஹோ ம். அவனுக்கு 2 கண்ணு எனக்கு ஒரு கண்ணே போகண்டா எனக்கு கண்ணே இல்லாம போகும். ம். அப்ப அவராயே ரிவர்ஸ் பண்ணுவாருன்ற கருத்து நான் முதலே சொல்லிட்டேன். ம். ஆனாடைய இப்ப நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னா, நாங்கள் போய் கழிச்சு அதை எடுத்த மாதிரி முடிஞ்சிருக்கு. ம். அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியா இல்லாத ஒரு மீடியா லெவல், நீங்க சொன்ன மாதிரி மீடியா போக்கசிங் ரீதியா பார்த்தா ம். நாங்க கொண்டிருக்கிறோம். ம். இல்லாட்டியும் அது ரிவர்ஸ் பண்ணப்படுதான் இருக்கும்ன்றதுதான் என் கருத்து. ம். ம். 3.5 மணி நேரம் ஒரு 2 நாடுகளுக்கு, பலம் பொருந்திய 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு நடந்து இருக்கிறது. பலம் பொருந்திய என்று கனடாவுக்கு சொன்னது, பொருளாதார ரீதியா பலம் பொருந்திய 2 நாடுகளுக்கு இடையிலான சந்திப்பு நடந்திருக்கிறது. உண்மையாக இருவழி வர்த்தகத்தை எடுத்துக்கொண்டால் நான் முதல்ல சொன்னது போல 1 ட்ரில்லியன் US டாலர்ஸ், அமெரிக்கன் டாலர்களுக்கு வர்த்தகம் நடக்கிறது. உலகிலே மிக அதிகமான இருவழி வர்த்தகம் நடக்கிறது இந்த 2 நாடுகளுக்கு இடையில் தான். ஏற்கனவே நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். இந்த சந்திப்பு வெற்றியா தோல்வியா என்பதை விட எதிர்காலத்தில் நான் முதல்ல சொன்னது மாதிரி வின்வின் ஓட அமெரிக்காவிற்கும் சில நன்மைகளோடு கனடாவுக்கும் சில நன்மைகளோடு இந்த விடயம் முடியணும்ன்றதுதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனா ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த குட்டையை குழப்பினதால வந்த பாதிப்புகள் இன்னும் கனடால இருக்குத்தானே, அதை எப்படி சமாளிக்கிறதுன்ற விடயம் சம்பந்தமாக மாக்காணி இன்னும் ஒண்ணுமே சொல்லலைங்க. அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அங்க குட்டையை குழப்பிக்க இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸ் சொல்லிடுறேன். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் குட்டையை குழம்பினோம்னா எங்களோட ஒன்டாரியோ லீடர் டாக்ஃபோர்ட் ஒரு அஜெண்டா ஒன்று போட்டார். ஆல்ரெடியே ஒரு சின்ன ஒரு உழைச்சல் ஒன்று இருந்தது. இவர் தான் பிசி லீடர், கன்சர்வேட்டிவ் லீடரா வர போறாரு. அப்ப அவர் பார்த்தார் வேண்டிய கனவுகள் இல்லாம அது வழிய கதை வராது. இதுதான் அவருக்கு கிடைச்ச, இப்ப அல்பர்ட்டா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அவர் டக்குண்டு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இங்க உள்ள பிரைம் மினிஸ்டரோட வேகமா கத்தினார். கத்தி பல 2 தண்டை எலெக்ஷனை வச்சு நான் அமெரிக்காவோட மோதணும்னா நான் ஃபுல் அஜெண்டா தரணும்னு சொல்லி அவர் எலெக்ஷனை வச்சு இல்லாம அவர் வந்து தனக்கு வர போற கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கும். ஆனா இப்படி ஒன்று இருக்குது, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக கனேடியர்களை உணர்வு கொண்டு பொங்க வச்சதும் டாக்ஃபோர்ட், அதிலும் வின் அவருக்கும் வின், கனடாவுக்கும் வின். அதே நேரம் அவர் உடனே என்ன சொல்லிட்டார், 5 லட்சம் பேருக்கு வேலை இல்லாம போகுதுன்னு அவர் முதல் வாயில சொன்னார்.
அந்த 5 லட்சம் பேருக்கு வேலை இல்லாம போகுதுன்ற கருத்தை சொல்லிக்க நான் சொன்னேன் அந்த அளவுக்கு நடக்காது. ஆனால் இப்ப டக்ஃபோர்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இப்போதைக்கு மீடியா லெவல்ல 5 லட்சம் வேலை போகும் தான் காய்க்கணும். ஏனண்டா அவர் வெல்லும். மற்றும்படி இந்த என்ன ஒரு பொலிட்டிஷியன் இப்ப GM பிளான்ட் எடுத்தா என்ன, வின்சென்ட் ஃபோர்ட் பிளான்ட் எடுத்தா என்ன, வின்சென்ட் ஹோண்டா பிளான்ட் எடுத்தா என்ன, அவைக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது என்னன்னா இந்த லாங் டேர்ம் ஒர்க்கர்ஸே வழியது நியூ கமர்ஸ் இளைஞர்களை எடுக்கணும். அந்த யூனியன் பிரச்சனை அது இது கை வைக்கல. அப்ப மழை மலர்ந்து இந்த டெரைன் ரிவர்ஸ் பண்ணப்படும் அவைக்கு தெரியும் படிவே எனக்கு தெரிஞ்ச அவைக்கு தெரியாம இருக்கும். அப்ப அதுக்கிடையே அவசரப்பட்டு லே ஆஃப் ஒன் ஷிஃப்ட் நிப்பாட்டுச்சு GM அங்க வந்து மெக்னா நிப்பாட்டுச்சு. அது இல்லாம வந்து உண்மையிலேயே ஒரு குழம்பின பப்பையில மீன் விளையாட்டு தான் லோக்கல் பாலிடிக்ஸ். அவன் மழை மலர்ந்து திப்பாட்டுனான். 6 மாசத்துக்குள்ள பாருங்க எல்லாரும் ஹயர் பண்ணினோம். இளைஞர்கள் போய் வேலை போயினோம். $30 ஸ்டார்ட் பண்ணினோம், இல்லை $25 ஸ்டார்ட் பண்ணினோம். அங்க லீவ் பண்ணப்பட்டவை ஓவர் $60 per hour paid, some in cases $80-90. and அவை வேலையும் செய்ய மாட்டோம். சந்தில சிந்து பாடு பண்றதுக்கு $100 கொடுக்குறதோட அவங்க அந்த சந்தத்தை யூஸ் பண்ணிருந்தேன். அப்ப அந்த கலவரத்துக்குள்ள மாக்கானே இந்த நடந்த டேமேஜ், அதாவது சூறாவளியில வந்த டேமேஜை எப்படி பிக்ஸ் பண்ணுவாருண்டா அது ஆட்டோமேட்டிக்காக பிக்ஸ்ட் ஆகும்ன்றதான் நான் சொல்றேன். ஏனென்னா டெரிஃப் அடுபட்டுது, ஆட்டோ டெரிஃப் ஆட்டோமேட்டிக்கலி காருக்கு டிமாண்ட் வர போகுது. then they had to hire people. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா சந்தில சிந்து பண்ணாக்கள் வழியில வேலை இல்லாம தேடி தெரிஞ்சவைக்கு வேலை கிடைக்கும். and then productivity will go high. So somewhat என்னன்னு சொல்றேன் கலாபுடன் இருக்கிறேன்னு சொன்னேன். நிறைய விடயங்களை இந்த வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற கனேடிய பிரதமர் மார்க் கார்னி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இடையிலான சந்திப்பு எவ்வாறான பாதிப்புகளை, எவ்வாறான நன்மைகளை, பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும், பின் விளைவுகளை எப்படி ஏற்படுத்தக்கூடும் என்பது குறித்து பேசியிருந்தோம். நிறைய விடயங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் இது சம்பந்தமான அப்டேட்டை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறோம். நன்றி கேதி அண்ணா, இவ்வளவு நேரம் மிக அழகாக மிக சரளமாக பொதுமக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் இந்த விடயங்களை மிக ஆழமாக எடுத்து வந்ததுக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திக்க இருக்கிறோம். நன்றி. இந்த நாங்கள் இதிலிருந்து விடைபெற்று செல்வதற்கு முதல் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றேன். கனடா அமெரிக்கா போர்டர் 7000 கிலோமீட்டர் நீளம். இந்த உலகத்துல நான் டிஸ்பியூட்டட் போர்டர் என்று சொல்றது, அதாவது எந்த வித ஒரு வயலன்டும் இல்லாத, எந்த வித ஒரு கடும் பாதுகாப்பும் இல்லாத அமைதியான ஒரு எல்லை 7000 கிலோமீட்டர் லாங்கஸ்ட் எல்லை ஒரு நாட்டுக்கு இடையில இதுதான். எல்லா வகையில பார்த்தாலும் கனடா அமெரிக்கான்றது வெறும் எக்கனாமிக்கல் செப்பரேஷன் அதான். 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான சமிக்ஞைகள் தெரிஞ்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு பச்சை கொடியை காட்டியிருக்கிறாரு. இது சம்பந்தமான விடயங்களை பேசியிருந்தோம். இன்னும் ஒரு வீடியோவில் இது சம்பந்தமான பின்னால் நடக்கக்கூடிய இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடிய விடயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது சம்பந்தமான உலகத்தில் நடக்கிற விடயங்களை அவ்வப்போது கொண்டு வர நான் கேதி அண்ணா ரெடியாக இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஆதரவு தருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.